அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியான அன்று நீங்கள் இதை மட்டும் செய்தால் போதும், நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதேபோல் நீங்கள் கோடீஸ்வரராவது உறுதி என்ற வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகாலய பட்சமாக அமைகிறது. அதாவது மகத்துவம் நிறைந்த மகாலய அமாவாசையாக இன்றைய நாள் அமைகிறதுங்க. இந்த மகாலயம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேரக்கூடும் காலமே மகாலய பட்சம். அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் 15 நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மகாலயபட்சம் என்று கூறுகிறோம். புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை. அதற்கு முந்தைய பிரதமை ஆரம்பித்து 15 நாட்களும் முன்னோர்களை வழிபட பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. முன்னோர்களின் ஆசையால் செல்வம், புத்திர பாக்கியம், பகையற்ற வாழ்க்கை, கல்வி, புகழ் ஆகியவை கிடைக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள். இந்த 15 நாட்களும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள். வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுகளை முடித்த பின்னே கோலமிடுதல், விளக்கேற்று போன்ற வழக்கமான கடமைகளை செய்வார்கள். இந்த 15 நாட்களும் உணவில் எளிமை வேண்டும். அசைவ உணவுகள் கூடாது. ஆடம்பர விழாக்களை தவிர்க்க வேண்டும். கிடைக்கும் நேரங்களில் இறை வழிபாடு, நாம ஜெபம் செய்து வர வேண்டும். இந்த மகாலயத்தில் என்ன சிறப்பு என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் பிதிர் உலகம் சென்ற முன்னோர்கள் நம்மை வந்து நம்முடைய வழிபாட்டினை ஏற்றுக்கொள்கிறார்கள். மகாலயபட்சம் 15 தினங்களும் கூட்டமாக அவர்கள் இங்கே வருவதால் மகாலய அமாவாசை சிறப்பு பெறுகிறது. முன்னோர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வரும் அமாவாசை என்பதால் இது மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. நவராத்திரியின் துவக்கத்தை குறிக்கும் அமாவாசை தினம் மகாலய அமாவாசை. நம் வாழ்க்கையில் வழி வழியாக வந்த அத்தனை தலைமுறை மக்களுக்கும் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தும் விசேஷமான நாளாக மகாலய அமாவாசை விளங்குகிறது. வருடத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் 3 அமாவாசைகள் மிக முக்கியம். அந்த வகையில் மாத அமாவாசை குல முன்னோர்களுக்கான வழிபாடு என்றாலும் 3 அமாவாசை முக்கியமானது. உத்தராணிய காலத்தில் துவக்கத்தில் வருகின்ற தை அமாவாசையும், தட்சியானிய காலத்தில் துவக்கமாக வரும் ஆடி அமாவாசை மிக முக்கியமானது. அந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களுக்கும் தன் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து 15 நாட்கள் முன்னோர்கள் வழிபாட்டை இயற்றுவதற்கானதுதான் மகாலயபட்சம். மறந்தவர்களுக்கு மகாலயம் என்றொரு வழக்கு மொழி உண்டு. ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னோர் வழிபாட்டை செய்ய முடியாமல் போய்விட்டவர்களுக்கும், ஞாபக மறதியால் மறந்துவிட்டவர்களுக்கும் மகாலயபட்சத்தில் குழுவாக வரும் முன்னோர்களுக்கு நீரும் சோறும் தந்து பசியையும் தாகத்தையும் தீர்ப்பதன் மூலம் நல்வாழ்வு பெறலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் தானென்றாங்கு, ஐம்புலத்தால் ஓங்கும் தலை என்பது வள்ளுவர் வாக்கு. அந்த வகையில் நம் குடும்பத்தில் தோன்றி மறைந்தவர்களுடைய நினைவுகளை பாதுகாப்பதும் அவர்களுக்கான வழிபாடு நிகழ்த்துவதும் தென்புலத்தார் ஓம்பல் ஆகும். இதற்கு தான் அமாவாசை வழிபாடு. சிரார்த்தம் எல்லாம் அமாவாசை என்று மறந்தாலும், வருடாந்திர சிரார்த்தத்தை மறந்தாலும் இதற்கென்று வரக்கூடிய சிறப்பான பட்சமான மகாலய பட்சத்தை மட்டும் மறக்காதே என்று சொல்கின்றன. பட்சம் என்றால் பருவம், அதாவது 15 நாட்கள் என்று அர்த்தம். மறந்தவர்களுக்கு மகாலயம் என்கின்ற வழக்கு இப்படிதான் வந்தது. மகாலயத்தில் மறக்காமல் முன்னோர்களை முறையாக வணங்க வேண்டும். அந்த வகையில் பகவத்கீதையை பொறுத்தவரைக்கும் மகாலய பட்சத்தின் போது பக்தியுடன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து உபசரணங்களை வழங்குவது ஒரு புனிதமான கடமையாகும். இது ஆன்மீக வளர்ச்சியையும் அவர்களிடம் நமக்கு உள்ள நன்றியையும் வளர்க்கிறது என்கின்றது. அது மட்டுமில்லாமல் மகாலயத்தின் 15 நாட்களில் செய்யும் சடங்குகள் மூலம் நமது குல முன்னோர்களை வரவேற்று கௌரவிக்கிறோம். இது கடந்த கால மற்றும் தற்போதைய தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பை பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் மகாலயபட்சத்தின் போது பக்தியுடன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து உபசாரங்களை வழங்குவது ஒரு புனிதமான கடமையாகும். இது ஆன்மீக வளர்ச்சியையும் அவர்களிடம் நமக்கு உள்ள நன்றியையும்
என்கின்றது. அதேபோல் மகாலயத்தின் 15 நாட்களில் செய்யும் சடங்குகள் மூலம் நமது குல முன்னோர்களை வரவேற்று கௌரவிக்கிறோம். இது கடந்த கால மற்றும் தற்போதைய தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பை வழிபடுத்தும், அவர்களது ஆசியை பெற்று தரும் என்கின்றது. மகாலய பட்சத்தின் போது சிரார்த்தத்தை செய்வது இறந்த ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நற்கதியையும் வழங்குகிறது, மேலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய உதவுகிறது என்று மகாலய பட்சம் குறித்து சொல்லப்படுகிறது. பிதர்கள் எனப்படும் முன்னோர் ஆடி அமாவாசைக்கு வந்து மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே தங்கி தை அமாவாசை முடிந்து பூலோகத்திலிருந்து தங்கள் பிதிர்லோகத்திற்கு திரும்ப புறப்படுகிறார்கள். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள தோஷத்தை நீங்குவதற்காகவும் தங்கள் சக்தியை பயன்படுத்தி நமக்கு நல்லாசைகள் வழங்குவதற்காகவும் நம்மை வருகிறார்கள். மகாலய பட்சம் முன் உள்ள நாட்கள் அவர்கள் வருகை நாட்கள், மகாலய பட்சத்திற்கு பின் உள்ள நாட்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று திரும்ப செல்லும் நாட்கள். அப்படி செல்லும் அவர்கள் வெளிச்சம் தருவதற்காகவே தீபாவளி, கார்த்திகை முதலான நாட்கள் தீபம் ஏற்றி வழிபடுகிறோம். இந்த கடனை அடைத்தாலும் எந்த கடனை அடைத்தாலும் அடைக்காவிட்டாலும் நேர்த்தார் கடன் அடைக்காமல் விடக்கூடாது. நீங்கள் ஒரு கோரிக்கைக்காக குலதெய்வத்தை நாடியோ இஷ்ட தெய்வத்தை நாடியோ சென்றால் உங்களுடைய கோரிக்கை பலிப்பதும் பலிக்காமல் இருப்பதும் நீங்கள் நேர்த்தார் கடனை நிறைவேற்றீர்களா இல்லையா என்பதை பொறுத்ததுதான். நேர்த்தார் கடனை நிறைவேற்றாமல் நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அணுக முடியாது. தாத்தாவுக்கு தாத்தா அப்பா என்று வரிசையாக வரும் சங்கிலி தொடரில் இவ்வுலகில் வந்து வாழ்ந்து அடுத்த சந்ததியை ஏற்படுத்திவிட்டு சென்றவர்களுக்கு செலுத்தும் நன்றி கட்டுப்பாடு நன்றிக்கு மகாலய வழிபாடு. இதனை எதை மறத்தாலும் இதை மட்டும் மறக்க கூடாது. தெய்வீக வழிபாட்டை மறந்தாலும் கூட பிராய்ச்சித்தம் உண்டு. ஆனால் நேர்த்தார் வழிபாட்டை மறந்து பிராய்ச்சித்தம் செய்வது கடினம். அது குடும்பத்தில் பலவிதமான தொல்லைகளை உருவாக்கும். அது அவர்கள் கொடுக்கும் சாபத்தினால் அல்ல, அவர்களை மறந்ததால் வந்த விளைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் சிலர் வேறு பிறப்பு பிறந்திருக்கலாம் அல்லது முக்தி அடைந்திருக்கலாம். மறுபிறவிகள் எடுத்தாலும் முக்தியை அடைந்தாலும் அல்லது பித்ருலோகத்திலேயே இருந்தாலும் பித்தர் பூஜைகள் ஏதோ ஒரு வகையில் பித்ரு தேவதைகள் மூலம் அவரவர்களை சென்றடைகின்றன. மறுபிறவி பெற்ற பின்னும் அது அவர்களுக்கு பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களை நினைத்து செய்யும் உணர்வால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். நமது முன்னோர்களில் யார் யார் பிறவா நிலையை அடைந்துள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாததால் பித்ரு பூஜைகளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என ஆன்றோர்களும் ரிஷிகளும் வலியுறுத்துகிறார்கள். நாம் செய்யும் பித்ரு பூஜை வீணாவதில்லை. அந்த வகையில் இந்த பித்ரு பூஜையை யார் யார் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும். குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சங்க காலத்தில் பெண்கள் செய்த நேர்த்தார் வழிபாடு பற்றி பல குறிப்புகள் இருக்கின்றன. திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்து விட்டால் அவர்களை பெண் வணங்கலாம். ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் முறையாக விரதம் இல்லாமல் தர்ப்பணம் செய்யாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம். வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம். பொதுவாக தில தர்ப்பணமும் புரார்த்தம் ஆண் வாரிசுகள் செய்ய வேண்டும் என்றே சாஸ்திரம் சொல்கின்றன. அந்த வகையில் மகாலய அமாவாசைக்கும் மகாபாரதத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த அமாவாசை வருவதற்கு காரணங்கள் சாஸ்திரத்தில் நிறைய இருந்தாலும் செவிவழி கதையாக கர்ணன் கதையோடு இணைத்து சொல்லப்படுகிறது. மகாபாரதத்தில் குருச்சேத்திர போரில் கர்ணன் இறந்துவிட்டான். வாழும்போது பலருக்கும் அள்ளி அள்ளி தந்த கர்ணன் தென்திசை உலகமான யமலோகத்திற்கு சென்றான். ஆனால் அவன் சாப்பிட அமர்ந்தபோது அவனுடைய தங்க தட்டில் உணவுக்கு பதிலாக வெள்ளி காசுகள் தங்க காசுகள் இருந்ததென எதை தருகிறோமோ அது திரும்ப கிடைக்கும். வெள்ளி காசுகள் வைத்து பசியார முடியுமா? ஏன் எனக்கு அன்னம் தரவில்லை என்று கர்ணன் கேட்டபோது நீ உன்னுடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டை செய்யவில்லை என்று யமன் உடனே கர்ணன் வருந்தினான். இதற்கு என்ன பிராய்ச்சித்தம் என்று கேட்டான். அப்போது யமதர்மராஜன் சொன்னான், கர்ணா, நான் உனக்கு 15 நாட்கள் அவகாசம் அளித்து பூமிக்கு செல்ல அனுமதி வழங்குகிறேன். அங்கே உன் முன்னோர்களை கண்டறிந்து முறையான நேர்த்தார் கடன் செய்துவிட்டு வா என்று அனுப்பி வைத்தான். பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டான். அவர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சிரார்த்த காரியங்களை நிறைவாக செய்தான். பிதற்கடன் அடைபட்டது. கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது. கர்ணன் பூமியில் வந்து தங்கி இருந்து முன்னோர் தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாலய பட்சம் என்கின்றோம். இதன் சாரமாக செய்தி இதுதான். ஒருவன் காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் முன்னோர் வழிபாட்டை செய்து பித்ருக்கடனை முடித்து கொண்டு திரும்பினான். அதன் பிறகு அவனுக்கு ராஜ விருந்து அளிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் நம் குடும்பத்தில் தந்தை வழி அல்லது
தாய் வழியில் ஒருவர் வாழ்ந்து உயிரை விட்ட பிறகு அவருக்கு நேர்த்தார் என்று பெயர். நேய்த்தார் என்பதுதான் பிதுரர். நேர்த்தார் வழிபாடு, பிதுரர் பூஜை. அவர்கள் உயிர் விட்ட திதி முக்கியமானது. அன்றிலிருந்தே அவர்களுக்கான கடமைகள் தொடங்குகின்றன. ஒரு வருடத்தில் 96 தடவை சிரார்த்தங்கள் ஹிரண்ய ரூபமாக செய்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனை கன்னவதி சிரார்த்தங்கள் என்பார்கள். 12 மாதங்களில் மாத பிறப்பு 12, அமாவாசை 12, அஷ்டகை 12, வியதிபாதம் 13, வைத்ருதி 13, மன்வாதி 14, யுகாதி 4, மகாலயம் 16 ஆகிய 96 நாட்கள் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இத்தனை நாட்களிலேயும் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் 12 அமாவாசை தினங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் இறந்த திதியில் சிரார்த்தம் அனுஷ்டிக்க வேண்டும். இது தவிர ஆண்டுக்கு ஒரு பருவம், அதாவது புரட்டாசி மாதம் வருகின்ற வளர்பிறை பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை வரை மகாலய அமாவாசை முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்தி நீர்த்தார்க்கடன் செய்ய வேண்டிய தினங்களாக அனுஷ்டிக்க வேண்டும். மகாலயம் முழுவதும் 15 தினங்களும் வழிபாடு செய்வது சிறப்பானது. இதற்கு சக்தியோ நேரமோ இல்லாவிட்டால் பஞ்சமி முதலோ அல்லது அஷ்டமி தசமி முதற்கொண்டு அமாவாசை வரையில் செய்யலாம். இதற்கு சக்தி இல்லாதவன் 15 நாட்களில் விலக முடியாத ஒரு நாளில் செய்யலாம். அதேபோல் பொதுவாக 3 முறைகளில் முன்னோரை வழிபடலாம். ஒன்று எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் கொடுப்பது, மற்றொன்று ஹிரண்ய சிரார்த்தம், அதாவது நாம் முன்னோராக பாவிக்கும் ஒருவருக்கு பாத பூஜை செய்து தட்சணை கொடுப்பது, மூன்றாவது ஹோமங்கள் செய்வது, அன்ன சிரார்த்தம். இவை மூன்றுமே சிறப்பானவை என்றாலும் குறைந்தபட்சம் எளிமையாக முன்னோர்கள் பெயர் சொல்லி தர்ப்பணமாவது செய்ய வேண்டிய அவசியம். அதேபோல் அமாவாசை தர்ப்பணத்தில் இல்லாத சிறப்பு மகாலய தர்ப்பணத்தில் உண்டு. அதாவது பித்ருவர்க்கம், மாத்ருவர்க்கம், பித்ரு கார்ணிக வர்க்கம் என்று பித்ருக்கள் 3 வகையாகலாம். இதில் தர்ப்பணம் உண்டு. அதாவது தந்தை வகையை சார்ந்த பித்ருக்கள் பித்ருவர்க்கம், தாயார் வகையை சார்ந்த பித்ருக்கள் மாத்ருவர்க்கம், சித்தப்பா, மாமா, குரு, நண்பர்கள் முதலானோர் கார்ணிக பித்ருக்கள் எனப்படுவார்கள். பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, பிள்ளைகள், அப்பாவுடன் கூட பிறந்த தமக்கை, தங்கைகள், மாப்பிள்ளைகள், அக்கா, தங்கைகள், அத்திம்பீர்கள், மனைவி, மாமனார், மாற்று பெண், மைத்துனன், குரு, ஆச்சாரியன், காப்பாற்றிய எஜமான், நண்பர்கள், கோத்திரம் பெயர் சொல்லி மந்திரம் சொல்லி தர்ப்பணம் செய்யலாம். அது மட்டுமில்லாமல் மகாலயத்திலும் அமாவாசையிலும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நிற்கிறார்கள். தங்களுக்கு தரப்படும் தர்ப்பணத்தை, அதாவது எள்ளும் கலந்த தண்ணீரை பெற்று கொண்டு நல்லாசி வழங்குகிறார்கள். அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கான வழிபாடு இல்லை அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். மகாலயபட்சத்தில் ஒவ்வொரு நாளும் செய்யும் பித்ரு சிரார்த்தமானது கயா சிரார்த்தத்திற்கு சமானமான பலன்கள் என்றும், மகாபரணியை 5 மடங்கு பலன் அதிகமாகவும், வித்யபாதம் 10 மடங்கு அதிகமாகவும், மத்தியாஷ்டமி 20 மடங்கு அதிகமாகவும், துவாதசி புண்ணிய காலத்தை 100 மடங்கு அதிகமாகவும், மகாலய அமாவாசையை 1000 மடங்கு அதிகமாகவும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு காரணத்தினால் மகாலய பட்சத்தில் மகாலய சிரார்த்தம் செய்ய முடியாவிடில் பிறகு அடுத்த பஞ்சமிக்குள் செய்வதாய் இருந்தது. பிரதமை, சஷ்டி, ஏகாதசி, சதுர்தசி, வெள்ளிக்கிழமை கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மகாலயபட்சமான 15 நாளுக்கு என்னென்ன பலன்கள் என்று பார்க்கும்போது, மகாலய சிரார்த்த வழிபாட்டில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. முதல் நாள் பிரதமை, பதம் சேரும். 2ஆம் நாள் துவதியை, நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள். 3ஆம் நாள் திருதியை, நினைத்தது நிறைவேறும். 4ஆம் நாள் சதுர்த்தி, சத்ரு பயம் நீங்கும். 5ஆம் பஞ்சமி, செல்வம் சேரும். 6ஆம் நாள் சஷ்டி, புகழும் கீர்த்தியும் உண்டாகும். 7ஆம் நாள் சப்தமி, பதவி உயர்வுகள் தடைகள் நீங்கும். 8ஆம் நாள் அஷ்டமி, அறிவாற்றல் கிடைக்கும். 9ஆம் நாள் நவமி, திருமண தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை சிறப்படையும். 10ஆம் நாள் தசமி, நீண்ட ஆயுள், ஆசைகள் நிறைவேறும், விருப்பங்கள் பூர்த்தியாகும். 11ஆம் நாள் ஏகாதசி, கலையில் வளர்ச்சி உண்டாகும். 12ஆம் நாள் துவாதசி, ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். 13ஆம் நாள் திரியோதசி, தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், நல்ல வேலை, தொழில் அமையும். 14ஆம் நாள் சதுர்தசி, ஆயுள் விருத்தியாகும், எதிர்கால தலைமுறைக்கு நன்மை கிடைக்கும். 15ஆம் நாள் மகாலய அமாவாசை, மேற்சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நேர்த்தார் வழிபாடு என்பது நமது குருதியோடு கலந்த ஒரு காலத்தில் அரசர்கள் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இருந்தால் அவன் தனது சத்துருக்களுக்கு நீர்த்தார் கடன் செய்ய வேண்டும் என்பதற்காகவே போரில் சேர்த்து கொள்ள மாட்டான்கள்.
நம்முடைய தமிழக கிராம மக்கள் அன்று காலை விரதம் இருந்து அமாவாசை படையல் போட்டு அதற்கு பிறகு உணவு உண்பது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். எக்காரணத்தை முன்னிட்டும் இதிலிருந்து அவர்கள் விலகுவதில்லை. எனவே நீர்த்தார்கடன் ஆற்ற வேண்டிய பெருமையை புரிந்து கொண்டு நம் முன்னோர்களுக்கு வருகின்ற மகாலயபட்சத்தில் ஒவ்வொருவரும் நீர்க்கடன் செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது. தனுசு ராசினியர் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடைகள், தாமதங்கள், பண நெருக்கடிகள், திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு.